ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க, ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீஷோ ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இதில் என்ன குறைபாடுனா, நிறைய வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மிச்ச மீதி இருக்கிறதையெல்லாம் வச்சு ஒரு ஹால் வீடியோவாக போட்டலான்னு சொல்லிட்டு, ஒரு சிலது அன்பாக்சிங் வீடியோ இருக்காது, ஒரு சிலது யூஸ் பண்ணுற வீடியோவும் இருக்காது. நிறைய வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக டெலீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறத வச்சு வீடியோ போட்டுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நானே நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்புறம் இதோட லிங்க், பையிங் லிங்க் கோடு ஃபுல்லாக எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னா இந்த பார்சல் வந்திருக்கு. இப்பெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் பேக்லயே கொடுத்து விட்டுறாங்க. என்ன ஏதுன்னு அந்த பக்கம் திருப்பி பார்த்தாலே தெரிஞ்சிருது என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்றப்பவே இடையில பார்சல் வந்துருச்சு. நம்மளோட ஆர்வம் தாங்காம அப்பவே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு, ஓகே இந்த பிளவுஸ் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த குக் வித் கோமாளியில சுஜிதா இந்த ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வருவாங்க. அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நான் இதே மாதிரி சாரீ வேணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அது வந்து பார்டர்லெஸ்ஸாக இருக்கும். இது பார்டர் இருக்கும், கான்ட்ராஸ்ட் பார்டர், பிங்க் கலரு, கோல்டன் வித் இது வந்து என்ன மெட்டீரியல்னா கிரஷ் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலில் வந்தது. சூப்பராக இருக்குங்க. கிரஷ் டைப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே கலர் இன்னர்ஸ் எல்லாமே வேர் பண்ணணும். பட் கலர் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குது. ப்ளவுஸும் லைட் பிங்க்கில் இருக்குது. ஓகே, எப்படி ஸ்டிச் பண்ணி போடலான்னு பார்க்கலாம். நானும் அதே மாதிரி நெட்டட் எடுத்து ஸ்லீவ் வச்சு போடலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணியிருக்கேன். அப்புறம் ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அத்தை மைண்டில் வச்சு தான் எடுத்தேன். அதுக்கு தகுந்த, அதாவது என்ன சொல்கிறது, ஒர்த் ஃபார் எவரி பென்னின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட். இவங்களோடது சுஜிதாவோடது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம இதுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணலான்னு யோசிச்சு வைக்கலாம். பட் சூப்பராக இருக்குது. இதோட பையிங் லிங்க் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று, இதோடது அன்பாக்சிங் வீடியோ போயிடுச்சு, அதனால் மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதுவும் வந்து செம்ம சூப்பரான பனாரசி டிஷ்யூ சில்க் சாரி தான். கலர் வந்து செம்ம சூப்பரான கோல்டன் வித் அந்த க்ரீம் கலர் மாதிரி டபுள் ஷேட் அடிக்கும் பாடி ஃபுல்லாக. அப்புறம் பார்டர் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில், பார்டர் கிட்டத்தட்ட 15 இன்ச்சுக்கு பக்கமாக இருக்குங்க. நல்லா ஃபுல் ஹைட்டில் இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. சரி, இந்த கோல்டன் வித் பிங்க் நம்மக்கிட்ட 2-3 எல்லாம் இருக்கா. சரி, லாஸ்ட் டைமும் இந்த லாஸ்ட் வீடியோவும் அதே மாதிரி தானே. சரி, இது ப்ளூவாக சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ளூ சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த பிங்க்கும் நெக்ஸ்ட்ரா எடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிற பிங்க் வித் க்ரீனும் நல்லா இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா ஷைனிங்காக ப்ளவுஸும் அதே ப்ளூ கான்ட்ராஸ்ட்லேயே வந்திருக்குது. சரி, அதுக்கெல்லாம் அடுத்தடுத்து எப்படி டிசைன் பண்ணலான்னு யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து செம்ம வெயிட்டான பெரிய பேக்கிங்கில் வந்தது. என்னவா இருக்கும்னு நாங்களே மறந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு 1 வீக் 10 days ஆயிடுச்சு பார்சல் போட்டு. அப்புறம் பார்த்தா இப்போதான் வந்திருக்கு. ஓ, ஷாம்புவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருப்போம், ஒரு ஹேர் ப்ரஷோட ஃப்ரீயாக வந்தது. சரி, ஹேலோ ஷாம்பு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதில் ஆர்டர் பண்ணேன். ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் வந்தப்பவே எங்கள் மம்மோ சொல்லிட்டா அப்படி என்னன்னா, இது கொஞ்சம் ஃபேக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப லிக்விடா இருந்தது. லாஸ்ட் டைம் பிளிப்கார்ட்ல வாங்கினது கொஞ்சம் ஜெல்லி டைப்ல இருந்தது. இது கலரும் வேற மாதிரி இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் போய் ரிவ்யூ பார்த்தா இது ஃபேக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடஞ்சும் வந்தது கேப்பு. சரி, அப்புறம் வாங்கிட்டோம். இது நான் ரிட்டர்னபிள் வேற, சரின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஆலோவேரா ஜெல்லு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வாங்கினேன். இதோட அன்பாக்சிங் வீடியோவும் மிஸ் ஆயிடுச்சு. சரி, இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் ஃப்ரிஸியா இருந்ததுன்னா இது அப்ளை பண்ணிட்டேன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கி ஆயிரும் ஹேரு. அப்புறம் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணுவேன், நல்லா ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரேஷஸ்க்கெல்லாம், இப்போ குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டு வந்துருவாங்க, கீழே விழுந்துட்டு வருவாங்களா, அதுக்கெல்லாம் இது போட்டால் அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கும். நல்லா இருக்கு, வர்த்து தான் இது. பை ஒன் கெட் ஒன்ல தான் இது சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இது வாங்கின வீடியோ தான் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ண வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இது ஒரு ரிஸ்ட் வாட்ச், லேடிஸ் ரிஸ்ட் வாட்ச் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்கு. ரிவ்யூவும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் தான் நான் பார்த்தா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் எல்லாம் வந்திருக்குது நிறைய டிசைன்ல. பட் எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்தது, டிசைன் பிடிச்சிருந்தது. ஒரு சிலதெல்லாம் ஸ்டோன் வச்ச மாதிரி எல்லாம் இது நீட்டா இருக்கு. இந்த ரேட்டுக்கு இது வர்த்துன்னு தான் தோணுது. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நல்லா இருக்கு. அப்புறம் இது ஒன்று, நெக்ஸ்ட் ஒன்று
என்ன பார்சல் பார்க்கலாம். ஒரு சாரி, இதுவும் அதாவது இந்த க்ரீம் கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் தான் எடுத்தேன். நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது, பட் எனக்கு இந்த கலர் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது குவாலிட்டி வைஸு. அந்த இமேஜில் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட்டு பாடி ஃபுல்லாக பியோர் ஒயிட் மாதிரி, இந்த உஜாலா போட்ட மாதிரி பியோர் ஒயிட்டாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் என்ன சொல்கிறது ரிச்னஸே இல்லாத மாதிரி இருக்குது. குவாலிட்டி வைஸும் ஆவரேஜுங்க, பிலோ ஆவரேஜ்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணல இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் நான் இதை ரிட்டன் போட்டுட்டேன். ஆனால் இதோட பையிங் லிங்க் கோடும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ப்ளவுஸ் சூப்பராக இருந்தது, நல்லா ப்ரஷோக்கெல்லாம் வருது இல்லையா இப்போல்லாம், அந்த மாதிரி நார்மலாக இருந்தது. பட் சாரி ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் பையிங் லிங்க் கூட எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, இது செம்ம சூப்பருங்க. இதே இதில் நான் சேம் இதே பிராண்டில் இதே இதில் வேறு கலர் எடுத்திருந்தேன். சரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாங்கி ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தேன். இது செம்ம சூப்பராக இருக்கும். என்னோடது வந்து க்ரீன் ஷேடில் இருக்கும், இது ஒரு பர்பிள் ஷேட் மாதிரி வயலட்டு. நல்லா இருந்ததுங்க, டபுள் ஷேடு. இந்த ரா சில்க் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லெஸ் வெயிட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன்ல, அதில் நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் எம்ப்ராய்டரி போட்டு நல்லா இருந்தது. ரேட் வைஸ் இது சூப்பர்னே சொல்ல, சும்மா ஒரு அயன் பண்ணி வேர் பண்ணிட்டு போகலாம், செம்ம சூப்பராக இருக்கும். கோல்டன் கலர், ஒயிட் கலர், எந்த லெக்கின்னு பலாசோ எது வேணாலும் வேர் பண்ணலாம், சூப்பர்னே சொல்லுவேன். இதோட பையிங் லிங்க் கோடு உங்களுக்கு நான் கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக அஃபோர்டபுள்னே சொல்லுவேன். ஏன்னா நான் ஃப்ளிப்கார்ட்ல ஜியோலாம் இது பயங்கர ரேட்டாக இருந்தது. பட் மீஷோவை பொறுத்த வரையிலும் இது ரேட்டு அஃபோர்டபுள்னே சொல்லுவேன். நல்லாவும் இருக்கு, குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும். கொஞ்சம் லேஸாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்களேன். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் எடுக்கவே இல்லை. இது ஆக்சுவலா குக்கும்பர் ஆயில்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் தான். கலரா கிரீனிஷா இருந்தது, பட் எந்த அரோமேட்டிக் எதுவுமே இல்ல, நான் ஸ்டிக்கி தான். பட் இதனால எனக்கு எந்த பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியல. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகல, எதுவுமே ஆகல. பட் இந்த டப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு, அதாவது லிக்விடா இருக்கிற மாதிரி அப்ளை பண்றதுக்கு இது. அதனால இந்த டப்பா ஒண்ணுதான் இதுல. மத்தபடி இந்த ஆயில்னால எனக்கு எந்த, நம்மளே நிறைய ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம், அதுக்கு கம்பேர் பண்றப்போ இது ஒரு 10% கூட வர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா நம்ம குக்கும்பர்ல சொரக்காயில எல்லாம் என்ன தயாரிப்பாங்களான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த பிளவுஸும் ஆக்சுவலா நம்ம மீஷோல எடுத்ததா, அதோட வீடியோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம சாரிக்கு தான் வருவோம். இந்த சாரி சூப்பரா இருக்குங்க, பிளைன் சாரி தான். நான் மோஸ்ட்லி பிளைன் சாரி ரொம்ப விரும்புவேன். அதுக்கு கோல்டன் கலர் பார்டர், கலர் டபுள் கலர்ல செம்ம கான்ட்ராஸ்ட்ல இருக்கும். என்ன அவங்க ஜாக்கெட் நீங்க வாங்கி போட்டிருக்கீங்க, அவங்க ஜாக்கெட் நீங்க வாங்கி போட்டிருக்கீங்க. ஆக்சுவலா என்ன தெரியுமா சொல்றான், எங்க கடையில பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த மகாலட்சுமி படம் வந்து கிரீன் கலர் சாரிக்கு பிங்க் கலர் பிளவுஸ் போட்டிருக்கோம். என்ன கான்ட்ராஸ்ட்ல மாத்தி போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும், அவங்க சாரி நீங்க வாங்கி கட்டிட்டீங்க, உங்க சாரி அவங்க வாங்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் கலாய்ச்சிட்டு இருந்தா. பட் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இதோட பிளவுஸ் இது இல்ல, வேற. அது நீங்க இமேஜ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். பட் நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றதுக்காக ரெடிமேட் பிளவுஸ் வேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் பாத்துக்கோங்க. நல்லா இருக்கும் அந்த பிளவுஸ் எல்லாம், ரெடிமேட் பிளவுஸ் வீடியோ. அப்புறம் இது என்னன்னு பாக்குறீங்களா, இது வந்து இந்த அரோமேட்டிக் ஆயில்னு சொல்லிட்டு நம்ம சோப் எல்லாம் தயாரிக்கும் இல்லையா, ஹோம்மேடு சோப்பு, அதுக்காக வெறும் ஸ்மெல் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு இந்த அரோமேட்டிக் ஆயில் எசென்சியல் ஆயில் தான். எசென்சியல் ஆயில் இல்ல, கிடையாது, சும்மா ஸ்மெல்லுக்காக தான். லாவெண்டர், ரோஸ், அப்புறம் சாண்டல்வுட்னு சொல்லிட்டு 3 ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். நம்ம ஹோம்மேடு சோப்புக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.